ப்ரோக்ரஸ் காட்டுகின்ற குழந்தைகள் தான். இப்படி ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன் குழந்தைகளே. ஃபர்ஸ்ட் யாரு லாஸ்ட் யாருன்னு இருக்காத, பெஸ்ட் யாருங்கிறத பாரு. நீ பெஸ்டா இருக்கிறியா, யூ வின். உனக்காகத்தான் இந்த உலகம். நீ ஃபர்ஸ்ட் வாங்காம இருக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்ற, பக்கத்தில் இருக்கிற குழந்தையினுடைய மார்க்கை கேட்காத, ஒருபோதும் கேட்காத, அது அவசியமே இல்லை. யூ ப்ரோக்ரஸ். நீ 32 வாங்கினியா, நான் சொல்றேன் 96 மார்க் வாங்குறவங்களை 98 மார்க் வாங்குறவங்களை தோக்கடிக்கிறதுக்கான ரகசியத்தை நான் சொல்றேன். 32 வாங்குறியா, அடுத்த டெஸ்ட்ல 34 வாங்கு, அடுத்த டெஸ்ட்ல 36 வாங்கு, அதுக்கப்புறமா 40 வாங்கு. சரி, ஒரு டெஸ்ட்ல 38 தான் ஃபெயில், பரவாயில்ல. 98 வாங்குறவ ஒரு காலத்துல நீ 38 வாங்கும்போது அவ 96 வாங்கியிருந்தான்னு வச்சுக்கேன். ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன், நான் ஜெயிக்கிறவ நான் சொல்றேன். அவ 98லேருந்து 96 தோக்குறா, நீ 32லேருந்து 38 ஜெயிக்கிற. ஜெயிச்சுக்கிட்டே போ, வாய்ப்புகளை முழுக்க பயன்படுத்த. உன்னுடைய 500 மார்க்கெல்லாம் போதாது, ஊக்கத்தொகை வாங்கிக்கொள், போதாது. ஏன் தெரியுமா, உன்னுடைய காம்படிஷன் எப்படி இருக்கு தெரியுமா? இன்றைய இந்தியாவின் சூழ்நிலை, கல்வி சூழ்நிலை எப்படி இருக்கிறது? தமிழகத்து பிள்ளைகள் எப்படி இந்தியாவில் முதல் மாநிலத்திற்கான பிள்ளைகளாக கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னாங்களே, அந்த கல்வி சிறந்த தமிழ்நாட்டில் வரக்கூடிய குழந்தைகளா நீங்க வரணும்னா உங்களுடைய தோளிலே பொறுப்பு அதிகமாக இருக்கிறது.